ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் நித்ரா யூடியூப் சேனல். TNPSC CCSE IV எக்ஸாம் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து நம்ம நித்ரா யூடியூப் சேனல் டெய்லி மார்னிங் 6 மணிக்கு TNPSC சம்பந்தப்பட்ட வினாக்களை சிலபஸ் வைஸா எல்லா டாபிக்ல இருந்து உங்களுக்காக வீடியோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எண்களுக்கான கணித வினாவிடைகள்ங்க. பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என காண்க. கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்க. பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என காண்க அப்படின்னு சொல்லி 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா x+2, 2x+3, 3x+4. செகண்ட் கொஷின் 3√2, 5√2, 7√2, 9√2ன்னு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா x+2, 2x+3, 3x+4 அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க கொஷினில் உறுப்புகளாக எடுத்துக்கிறாங்க. அதாவது x+2 வந்து T1ஆகவும், 2x+3 T2ஆகவும், 3x+4 வந்து T3ஆகவும் எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த உறுப்புகளை வந்து நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இங்கே நம்ம 2 உறுப்பை மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது T2 மைனஸ் T1. T2ன்னு எடுத்துக்கிட்டோம் தெரியுங்களா, 2x+3ன்னு எடுத்துகிட்டு அந்த உறுப்பையும் T1 x+2ன்னு எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா, அந்த உறுப்பையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது T2 மைனஸ் T1 2x+3 மைனஸ் x+2 x+1. T3 மைனஸ் T2 அதாவது T3க்கான உறுப்பு 3x+4 மைனஸ் T2க்கான உறுப்பு 2x+3ஐயும் மைனஸ் பண்ணோம்னா x+1ன்னு கிடைக்கும். இப்போது T2 மைனஸ் T1க்கு கிடைச்ச வேல்யூ வந்து x+1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2க்கு கிடைச்ச வேல்யூவும் x+1. ஸோ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இங்கு அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசங்கள் வந்து சமமாக இருக்குது. எனவே x+2, 2x+3, 3x+4 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். 3√2, 5√2, 7√2, 9√2 4 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இது கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்குமா இல்லையான்றதா கொஷின். கொடுத்துருக்க 4 உறுப்புகளையும் T1, T2, T3, T4ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது T1 ஈக்குவல் டு 3√2, T2 ஈக்குவல் டு 5√2, T3 ஈக்குவல் டு 7√2, T4 ஈக்குவல் டு 9√2ன்னு எடுத்துக்கிறோங்க. சரி, திரும்ப பார்க்கலாம். T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு, அதாவது T2க்கான உறுப்பை 5√2 மைனஸ் T1க்கான உறுப்பு 3√2 ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 2√2ங்க. T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T3க்கான உறுப்பு வந்து 7√2வும் மைனஸ் T2க்கான உறுப்பு 5√2யும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 2√2னும். T4 மைனஸ் T3 ஈக்குவல் டு, அதாவது T4க்கான உறுப்பு வந்து 9√2வையும் மைனஸ் T3க்கான உறுப்பு வந்து 7√2யும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 2√2. இங்கே 3 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்க 3 வேல்யூமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குங்க. அதனால இங்கே அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசங்கள் வந்து சமமாக இருக்கிறதுனால எனவே 3√2, 5√2, 7√2, 9√2 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என காண்க. 2, 4, 8, 16ன்னு 4 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த கொஷினில் சொன்ன மாதிரியே கொடுத்துருக்க உறுப்புகளை T1, T2, T3, T4ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது T1 ஈக்குவல் டு 2னும், T2 ஈக்குவல் டு 4னும், T3 ஈக்குவல் டு 8னும், T4 ஈக்குவல் டு 16ன்னு எடுத்துக்கணும். சரி, வாங்க தீர்வை பார்க்கலாம். T2 மைனஸ் T1 அதாவது T2க்கான உறுப்பு 4ஐயும் மைனஸ் T1க்கான உறுப்பு வந்து 2ஐயும் மைனஸ் பண்ணும்பொழுது கிடைக்கிற வேல்யூ 2. T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T3க்கான உறுப்பு 8ஐயும் மைனஸ் T2க்கான உறுப்பு 4ஐயும் மைனஸ் பண்ணும்பொழுது கிடைக்கிற வேல்யூ வந்து 4ங்க. நமக்கு கொஷினில் ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த 2 வேல்யூ வந்து சமமாக இல்லை. அதாவது T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ இங்கு அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசங்கள் சமமாக இல்லை. எனவே 2, 4, 8, 16 என்பது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. முதல் உறுப்பு 20 ஆகவும் பொது வித்தியாசம் 8 ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசையை எழுதும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்வு என்னன்னா, முதல் உறுப்பு A = 20. இந்த முதல் உறுப்பை வந்து ஏன்னு எடுத்துக்கணும். A = 20. பொது வித்தியாசம் D = 8. பொது வித்தியாசத்தை Tன்னு எடுத்துக்கோங்க. D = 8. கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவம் இது தாங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா A, A + D, A + 2D, A + 3D. இங்கே கொடுத்துருக்க பொது வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு A = 20ஐயும் பொது வித்தியாசம் D = 8ஐயும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 20, 20 + 8,
20 + 2 × 8, 20 + 3 × 8ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூவெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசை என்னென்னு பார்த்தீங்கன்னா 20, 28, 36, 44 ஆகும். நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் எழுத போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.